ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கையில தண்டு. இதை வந்து நாங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அவிச்செடுப்போம். பார்த்தீங்கன்னா இவன் நல்லா அவிஞ்ச அந்த இதை வந்து நாங்கள் வடிச்செடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இஞ்சி உள்ளி இதுக்குள்ள நான் ஒரு சின்ன தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை வடித்து எடுத்துட்டேன். காம்பை அந்த தண்ணியில் போட்டு அவிக்கணும். இதுவும் நல்லா அவியட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா முழு மிளகு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு முழு மிளகு கொஞ்சம் அதுக்கு போடுவோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருப்பேன். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் இவ்வளோ போட்டு நல்லா அவியணும். இதோட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அடி ஃப்ரெஷ் முருங்கையில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் முருங்கையிலையும் நாங்கள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் வேணுமெண்டா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சத்தூளும் நாங்கள் சேர்க்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா அவிஞ்சு வரட்டும். இது பார்த்திங்கன்னா ஹாக் ஃப்ளோக்கன். இது வந்து ஒரு சொட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு சொட்டு கணக்கில் ஒரு சொட்டு இவ்வளோ போட்டு இதோட சேர்த்து அவிய விட வேணுமா. பார்த்திங்கன்னா சூப்பு தயாராகி கொண்டு உள்ளது. இதான் முருங்கையில் சூப்பு. இதுக்கு அரிசி கொஞ்சம் வேணுமெண்டா அரிசி குத்தரிசி சோறாகவும் போடலாம், இல்லை அவிக்கலாம். சேர்த்து குத்தரிசியும் போடலாம். நான் ஹாக் ஃப்ளோக்கன் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு சுவையாக இருக்குது. கடைசியில் வந்து தேசி புளி வந்து நீங்கள் புளிஞ்சு விட்டு குடிக்கலாம், விருப்பம் வேண்டாம், இல்லை புளியும் குடிக்கலாம். சுவையான முருங்கையில சூப்பு தயார். இது மாதிரி நீங்களும் வீட்டை செய்து குடிச்சு பாருங்க. உடம்பு தென்பாக இருக்கும், சத்தாக இருக்கும். ஹீமோகுளோபின் அளவு கூடும். முருங்கை தண்டை வந்து வீசாதீங்கோ, பயனுள்ளதாக ஆக்குங்கோ. ஃப்ரெஷ்ஷாக முருங்கையில ஆஞ்சால் இந்த மாதிரி ஒரு சூப் கொண்டு ஒரு தரம் வச்சு குடிச்சு பாருங்க. என்னுடைய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. லைக் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.